படிச்சுட்டே வரும்போது தெளிவு வருது. என் இனச்சாவில தான் இவனா திருட்டு பையன் எனக்கு எதிரானவன் தெரிய வருது. 2008, 2009, 2010 தான் திராவிடன் திருடன். புத்தகங்களை மறுவாசிப்பு செஞ்சதுக்கு அப்புறம் 2008, 10 மாறி இருப்பாரு. ஆனா 2022 பெரியார் தூக்கி தான் பிடிச்சிருப்பாரு. அதான் எங்க அண்ணன் பெரியாருடைய அப்பா. எதை சொன்னீங்க? 2008, 2009, 2010 இனசாவில மறுஆய்வு பண்ண பிறகு திராவிடர்கள் என்றால் திருடர்கள் என்று சீமான் சொன்னாரு. ஆனா 2022லயே ஈவேராவை பத்தி சீமான் அவர்கள் பேசியிருக்காரு அப்படின்னு மேற்கோள் காட்டி குறிப்பிட்டு காட்டினல. ஆமா பேசினாரு. அவர் குறிப்பிட்டது யாரு? 2008, 2009, 2010 தமிழர்களுக்கு எதிராக துரோகம் செஞ்சது திராவிடர்கள் என்று சொல்லிக்கொள்ளும் திமுக காரவங்க, திராவிடர் முன்னேற்ற கழகம். இவங்களை மறுஆய்வு பண்ணவர்கள் இவர்கள் எல்லாம் திருடர்கள் என்று குறிப்பிட்டு சொன்னாரு. சரி, ஈவேரா எப்ப இறந்தாரு? 1973. ஈவேராவை பிறந்தெடுத்தது எப்போ? 6 மாசத்துக்கு முன்னாடி. இவரு மறுஆய்வு பண்ணது அப்படின்னு சொன்னது திமுக திராவிடர்கள் என்று சொல்லிக்கொள்ளும் திமுக காரவங்களை. ஈவேராவை மறுஆய்வு பண்ணது எப்போ? இப்போ 6 மாசத்துக்கு முன்னாடி. 6 மாசத்துக்கு முன்னாடில இருந்து தான் ஈவேராவோட சுயரூபம் எல்லாம் தெரிஞ்சு ஈவேராவை பிறந்தெடுத்துக்கிட்டு வந்தாரு. நீ சம்பந்தமே இல்லாம 6 மாசம் எங்க இருக்கு? 2022 எங்க இருக்கு? எல்லாம் டெக்னாலஜி. செந்தமிழன் சீமானவர்கள் ஈவேரா பேசினதுக்கு எல்லாமே ஆதரவாகத்தான் பேசி இருந்தார். எப்போ? இந்த 6 மாசத்துக்கு முன்னாடியா? ஈவேராவை மறுஆய்வு பண்ணி இந்த 6 மாசம் தான் ஆகுது. ஈவேராவை பிறந்தெடுத்தது இந்த 6 மாசத்துல இருந்துதான். அப்ப அவர் மறுஆய்வு பண்ணதா எதை சொன்னாரு? 2008, 2009, 2010 திராவிடர்கள் என்னும் சொல்லிக்கொள்ளும் திராவிட முன்னேற்ற கழகத்தை குறிப்பிட்டு சொன்னார். ஆனா 2022 அதை பத்தி ஈவேராவை பத்தி பேசியிருக்காரு அப்படின்னு அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தை பத்தி திராவிடர்கள் என்று சொல்லிக்கொள்ளும் பத்தி பேசினாரு. சரி, 2022 ஈவேரா பேசினதுக்கோ இவர் 2009, 2010 இந்த காலகட்டங்களில் துரோகம் பண்ணவங்களுக்கு சம்பந்தமே இல்லாம ஈவேரா மாதிரி முடிச்சு போடுற. நீ காலஞானியான முத்துராமலிங்க தேவரை சாதி தலைவரா கட்டமைச்சிரு, தியாகி இமானுவேல் சேகரன் ஐயாவை சாதி தலைவரா கட்டமைச்சிரு, கர்ம வீரர் காமராஜரை சாதி தலைவரா கட்டமைச்சிரு, இந்த ஈவேரா என்ற ஈர வெங்காயத்தை பொது தலைவரா கட்டமைச்சிரு. நீ எல்லாத்தையும் ஒரே நேர்கோட்டுல கொண்டுருவா. அந்த கோடு எல்லாத்தையும் வளைகோடா மாத்தி விட்டு எல்லாரும் அனுப்புவாங்க. இப்ப நான் மட்டும் தான் பேசுறேன். கூடிய சீக்கிரத்துல எல்லாருமே பேச ஆரம்பிப்பாங்க. ஈவேரா பொது தலைவரா பொழுதுபோக்கு தலைவரா என்று.